மேலாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநகர மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்தி அவர்களுக்கு அட்கோ பொங்கல் விழாக்குழு சார்பாக சிறப்பு செய்கிறோம். இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அட்கோ காலனி பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பகுதியில் தமிழர்களின் சிறப்பான கலை, கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, பல்வேறு கலை, தமிழர்களின் வீர விளையாட்டுகளை எல்லாம் நினைவு கூறுகின்ற வகையில், தமிழர்களின் புகழை பறைசாற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியிலே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், குழந்தை செல்வங்கள், மாணவ மாணவியர், மகளிர், இளைஞர்கள், சான்றோர் பெருமக்கள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு போட்டிகளை, நிகழ்ச்சிகளை நடத்தி தமிழ் கூறும் நல்லுலகமே கொண்டாடுகின்ற இந்த தனி சிறப்புமிக்க தமிழர் திருநாள் நிகழ்ச்சியினை மிகச்சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த இனிய விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய விழாவிலே சற்று நேரமாகவே வந்து பங்கேற்க வேண்டும் என்று நான் இருந்தாலும் கூட இன்று 4 மணியிலிருந்து பல்வேறு இடங்களிலே கோவை நகரத்தில் பல்வேறு இடங்களிலே நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றுவிட்டு உங்களை இடையிலே வந்து சந்தித்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார். நான் வருகின்ற பொழுது மேடையில மிகச்சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் மயிலாடுதுறை முத்துக்குமார் அவர் நடுவராக இருந்து இந்த பகுதி மக்களை எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்துகின்ற வகையில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து தமிழின் சிறப்பை எடுத்து சொல்லுகின்ற வகையில் மிகச்சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அன்பிற்கினிய மயிலாடுதுறை முத்துக்குமார் நண்பர் அவர்களுக்கும் அவரோடு இந்த பட்டிமன்றத்தில் உரை நிகழ்த்துவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சொற்பொழிவாளர்களுக்கும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகச்சிறந்த செயல் வீரர். சுகாதார பணியாளர்கள் நம்முடைய மாவட்டம் முழுக்க அவர்களது பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக முன்னின்று களத்திலே பயணிக்கக்கூடிய, போராடுகின்ற, எடுத்துச் சொல்லுகின்ற மிகச்சிறந்த ஒரு செயல் வீரர் அன்பிற்கினிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்னை இந்த நிகழ்ச்சியில அவர் அழைப்பது வழக்கமாக வைத்திருக்கிறார். நானும் எந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாலும் இந்த பகுதியிலே வந்து உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு செல்வது வழக்கமாக வைத்திருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் இது நம்ம வார்டு. நான் ஏற்கனவே 2006ஆம் ஆண்டிலே மாநகர மன்ற தேர்தலில் முதலாக இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு மாநகராட்சியினுடைய துணை மேயராக அன்றைக்கு 2006ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை நான் பணியாற்றி இருக்கின்றேன். அதைத் தொடர்ந்து என்னுடைய துணைவியார் தொடர்ந்து இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக இப்பொழுதும் இந்த வட்டத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு மண்டல தலைவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் அத்தனை பேரும் வழங்கி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம். அதே போலவே ஒரே ஒரு கருத்தினை மட்டும் நான் சொல்லி விடைபெற்றுக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடந்த மாதம் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்புக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதல்ல நம்முடைய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய அமைச்சர் அவர்களை இருக்கக்கூடிய நகர்நல சங்கத்தை சார்ந்தவர்கள் சந்தித்து
அந்த புதிய குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக அதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த அட்கோ காலனி பகுதியில் சாலை வசதிகள், மழைநீர் வடிகால், இன்னும் பல்வேறு பணிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். பாதாள சாக்கடை திட்டம் மட்டும், பாதாள சாக்கடை பிரச்சனை இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம், ஏற்கனவே ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு முன்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அந்த பாதாள சாக்கடை திட்டம் தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது முறையாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இன்றைக்கு மக்கள் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது போதிய அளவு பற்றவில்லை. அதே நேரத்தில் 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் சுமார் 398 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்து பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். நான் மாநகராட்சி துணை மேயராக இருந்தப்போ 2010ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரை இந்த பணிகள் நடந்து கொண்டிருந்தன. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 2011ஆம் ஆண்டிலிருந்து 21ஆம் ஆண்டு வரை அந்த பணிகள் அப்படியே நின்று போய்விட்டன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட அந்த குழாய்கள் எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்து மீண்டும் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்குண்டான திட்டத்தை மாநகராட்சி தயாரித்து அதற்குண்டான ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பைப் பதிச்சோம். அது இன்னைக்கு எந்த அளவுக்கு பூமிக்கடியில் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து அதை ஆய்வு செய்து அந்த திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆணை பிறப்பித்து அதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை சார்ந்த நகர்நல சங்க நிர்வாகிகள், அதே மாதிரி தனி குடியிருப்பு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அவங்களும் வந்து என்னை சந்திச்சாங்க. மண்டல தலைவரையும் சந்தித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்பு தற்காலிகமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மாநகராட்சியினுடைய ஆணையர் மூலமாக, நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, ஏற்கனவே பில்லூர் முதல் குடிநீர் திட்டம், 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடிநீர் திட்டம் எல்லாமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. 3ஆம் குடிநீர் திட்டத்திற்கு 2021ஆம் ஆண்டு சுமார் 798 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து கடந்த 8 மாதத்துக்கு முன்பு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை மக்களுக்காக அர்ப்பணித்து முதலமைச்சரின் ஆணைக்கிடங்க தொடங்கி வைத்திருக்கிறார். ஆகவே குடிநீர் பிரச்சனை பொறுத்த மட்டில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் 2 தினங்கள் 3 தினங்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் இந்த மாநகராட்சி பகுதி முழுக்க 100 வட்டங்களிலும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு தகவல், உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்புல காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் படிப்படியாக அந்த மத்திய சிறைச்சாலை வளாகத்தை வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டு செம்மொழி பூங்கா, எப்படி மைசூர்ல பிருந்தாவன் கார்டன் இருக்கிறதோ அதே போல கோவையில கோவையை ஒரு பசுமை நகரமாக, சுற்றுப்புற சூழல் நகரமாக மாற்றுவதற்காக செம்மொழி பூங்கா அறிவித்தார். 10 வருஷமா கிடப்புல போட்டாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தோம்னா தலைவர் தளபதி அவர்கள், திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த செம்மொழி பூங்கா கட்டுவதற்குண்டான அரசாணை பிறப்பித்து மத்திய சிறைச்சாலை வளாக 200 ஏக்கர் நிலப்பரப்பு, அதுல முதல் கட்டமா 44 ஏக்கர் நிலப்பரப்புல சுமார் 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டுமான பணிகளை 8 மாதத்திற்கு முன்பு கோவைக்கு வருகை தந்து நம்முடைய முதலமைச்சர் செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அந்த பணிகள் மிக மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவிலே செம்மொழி பூங்காவை தலைவர் தளபதி அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு வருகை தந்து திறந்து வைப்பார் என்ற தகவலையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். செம்மொழி பூங்கா நஞ்சப்பா சாலை, அதாவது ஜெயில் ரோடு மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் அந்த பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்கள் கூட பார்க்கலாம். இது போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அன்பிற்கினிய சகோதரர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற
நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் மாணிக்கம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, மயிலாடுதுறை அன்பிற்குரிய பட்டிமன்ற நடுவர் மயிலாடுதுறை முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்ற நன்றி, வணக்கம்.